என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 10வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, நான் அவர்களிடத்தில் வட்டிக்கு வாங்கினதும் இல்லை, ஆனாலும் என்னை எல்லாரும் சபிக்கிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதை சற்று நிதானித்து பாருங்கள். ஒரு கூட்டம் வட்டிக்கு கடன் கொடுக்குது, இன்னொரு கூட்டம் வட்டிக்கு கடன் வாங்குது. இது எப்படி இருக்கு? இப்படி அநியாய வட்டி வாங்குறானே, இப்படி செய்கிறானே என்று சொல்லி வயிறெறிஞ்சு அவங்கள சபிப்பாங்க இவங்க வட்டிக்கு வாங்கினவங்க. அதே போல் வட்டிக்கு கொடுத்தவங்க பாருங்கள், கஷ்டம்னு வந்து கேட்ட, நஷ்டம்னு வந்து கேட்ட, நான் உனக்கு கடன் கொடுத்தேன், ஆனால் இப்போ பாரு வட்டி கொடுக்க மாட்டேற பாரு என்று சொல்லி அவர்களை இவர்கள் சபிப்பார்கள் பாருங்கள். மாற்றி மாற்றி சபித்து கொள்வாங்க. ஒட்டு மொத்தத்தில் கர்த்தருடைய ஆவியான இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுற காரியம் என்ன தெரியுமா? வட்டிக்கு கொடுத்தாலும் சரி, வட்டிக்கு வாங்கினாலும் சரி, அங்கே தேவையற்ற சாபங்கள் எழும்புவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த வட்டி தொழிலை விட்டுடு. அதே போல் கடன் வாங்குகிறவர்கள் உங்கள் நெருக்கத்தின் நடுவில் கர்த்தருடைய நேரத்துக்காக காத்துருங்க. ஏன் போய் ஒரு மனுஷனத்தில் போய் நிற்கிறீங்க? ஏன் போய் வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு நசுக்கப்படுறீங்க, நெருக்கப்படுறீங்க? கர்த்தருடைய நேரத்துக்காக பொறுமையாக காத்துருங்க. கர்த்தர் எங்களுக்கு இங்கே அற்புதத்தை செய்யட்டும் என்று சொல்லி பொறுமையாய் காத்துருங்க. நீயோ கடன் வாங்காது இருப்பா என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஏன் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளக்கூடாது? ஏன் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் உரிமை பாராட்டக்கூடாது? நீங்கள் பொறுமையாக கர்த்தருக்காக காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்வார், மகிமைப்பட ஆரம்பிப்பார். பாருங்கள், வட்டி தொழிலையும் விட்டுருங்க, வட்டிக்கு வாங்குறதையும் விட்டுடுங்க. இந்த தேவையில்லாத சாபங்கள்லாம் நீங்கி போய்விடும். பாருங்கள், கர்த்தருடைய நேரத்துக்காக பொறுமையாய் காத்திருங்கள். உதாரத்துவமாய் மற்றவர்களுக்கு வட்டி இல்லாமல் கொடுங்கள். திரும்பி தருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து அல்ல, உதாரத்துவமாய் கொடுக்க ஆரம்பியுங்கள். அவர்கள் சிறுமையில் அவர்களுக்கு கை கொடுக்க ஆரம்பியுங்கள். அவங்க திரும்ப தந்தாலும் தராட்டினாலும் பரவாயில்லை. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி இறங்கி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை திரும்ப தருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.